ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறாங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். சமீபமாக ஒரு விஷயம் நடந்திருந்தது. மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம முன்னாடியே நிறைய பேசியிருக்கோம். அதாவது சித்ரா, சின்னத்திரை ஆக்டர் சித்ரா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பாண்டியன் ஸ்டோர்ஸில் நடித்து ரொம்ப பிரபலமான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பற்றின விஷயங்களை, ஜாதக விஷயங்களை நான் ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நிறைய விஷயங்கள் நான் பகிர்ந்திருக்கேன். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யார் பார்க்கணுன்னாலும் அந்த 2 வீடியோவும் போய் பாருங்கள். அவங்கள ஏன் இறந்து போயிருப்பாங்க, என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு பற்றியெல்லாம் நம்ம அதில் நிறைய அலசியிருக்கோம். ஓகேங்களா? அந்த பொண்ணோட அப்பா அதே டிசம்பர் மாதம், அந்த பொண்ணும் டிசம்பர் மாதம் தான் இறந்தாங்க சித்ரா. அதே டிசம்பர் மாதம் அவங்க அப்பாவும் அந்த பொண்ணோட துப்பட்டாலேயே தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அவங்க ரீசன் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணோட கேஸுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த தீர்ப்பு அவர்னால் ஏற்றுக்கவே முடியல, ஜீர்ணிச்சிக்கவே முடியாமல் மனசு ரொம்ப கலங்கி போய் அவர் அந்த மாதிரி பண்ணிட்டாரு. அந்த தீர்ப்பு என்ன வந்திருக்குன்னா, சித்ரா சூசைடு தான் பண்ணிட்டாங்க, தற்கொலை தான் பண்ணிட்டாங்க, அவங்கள யாரும் கொலையெல்லாம் பண்ணிடல அப்படின்னு சொல்லி அதில் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே கோர்ட் விடுவிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போது தான் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கல அப்படின்னோ அந்த மாதிரி மனசில் நினச்சி அவங்க அப்பா இதுக்கு மேலே நம்மளால் போராட முடியாது, இன்னும் ஹைகோர்ட்டுக்கெல்லாம் போகலான்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் இது அவர் உடம்புல தெம்பு இருக்கணும் இல்லையா? அவர் கொஞ்சம் வயசானவர் தான். அப்போது அதுவும் இல்லாமல் மனசும் விட்டுட்டார். தான் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி மனசு விட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிறார். ஓகேங்களா? அப்போது இதெல்லாம் நான் பேப்பரில், டிவியில் எல்லாமே பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியாவில், ஒரு யூடியூப்பில் தான், ஒரு பெரிய நிறுவனத்தோட யூடியூப் சேனல் அது. அதில் ஒருத்தங்க அவங்க பேசியிருந்தாங்க. அவங்க லேடியும் இல்லை, ஜென்ஸும் இல்லை. ஓகேங்களா? அவங்க பேசியிருந்தாங்க. அது கேட்டப்போ தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. இந்த பதிவு போடணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், சித்ராவோட அந்த இறந்துட்டதை பற்றி நம்ம போட்டிருந்த பதிவுலேயே நான் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணு அதாவது ஒரு கொஞ்சம் முன்னாடி அன்னைக்கு நைட்டு அவங்க அந்த விடுதிக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆச்சு டிவிலெல்லாம். அந்த ஷோ பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த பொண்ணு அவ்வளோ உற்சாகமாக, சந்தோஷமாக, அதாவது ஒரு 2 மணி நேரம் கழித்து சாக போகிறவங்க அவ்வளோ உற்சாகமாகவோ சந்தோஷமாகவோ இருக்கவே முடியாது. அவங்க சாகரோன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அவங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன இருக்குது, எப்படி உற்சாகம் வரும் இல்லைங்களா? அப்படி உற்சாகம் இல்லாமல் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு அந்த ப்ரோக்ராமை அவ்வளோ உற்சாகமாக செஞ்சுருப்பாங்க. ஜாலியாக கலந்துட்டு, சிரிச்சிட்டு, சந்தோஷமாக அந்த பொண்ணு செஞ்சுருக்காங்க. அந்த ஷோ முடிஞ்சு அவங்க கிளம்பி போகிறப்போ எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா அதில் கலந்துக்கிட்டவங்க கூட சொன்னாங்க. ஸோ அவங்க ரொம்ப உற்சாகமாக தான் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்க அந்த மனநிலையிலலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்கிறத நான் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சரி, ஏன் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், அதாவது ஒரு சொல், அதுதான் நான் சொல்லியிருக்கேன். சித்ராவோட ஜாதகத்தில் லக்னம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நீ பண்ணது தப்புன்னு சொன்னால் அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அந்த ஒரு விஷயம், அந்த தாங்க முடியாத அந்த ஒரு நொடி தான் அவங்கள இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்ய தூண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அதே தான் இப்போவும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொண்ணு இறந்து போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியெல்லாம் செத்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அங்கே அவங்க கணவர்னு சொல்கிறாங்க, அவரோட தான் போய் அங்கே தங்கியிருக்காங்க அந்த விடுதியில். ஏதோ ஒரு மனசுக்கு கஷ்டமான ஒரு வார்த்தையோ அதை சொல்கிறப்போ ஒரு திடீர்னு, அதாவது மூஞ்சில் அடித்த மாதிரி, நீ செஞ்சது தப்பு, நீ சரியில்லை, நீ எனக்காக இல்லை, அப்படி ஏதோ ஒரு வார்த்தை
வரும்போது அதை தாங்கிக்க முடியாமல், அந்த வார்த்தையை தாங்கிக்க முடியாமல், இதை சொன்னதுக்கப்புறம் நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது பண்ணி இருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட அந்த வீடியோ பதிவு. இன்றைக்கும் நான் அதே தான் சொல்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்தை தாங்கிக்க முடியாமல் மனசு ஒரு செகண்டில் அந்த மனசு விட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் நான் இன்றைக்கும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து ஓகே, அதெல்லாம் நடந்துருச்சு. இப்போது கோர்ட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க கேஸெல்லாம் போட்டிருக்காங்க. கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்டில் குற்றவாளிகள்னு கொஞ்ச நாள் அந்த அவங்க கணவர் கூட உள்ளே ஜெயிலில் இருந்துட்டு தான் வந்தார் வெளியே, இல்லைங்களா? அதுக்கப்புறமும் எல்லாத்தையும் அவங்க விடுவிக்குது கோர்ட். அப்படின்னா கோர்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாட்சி வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவங்க இந்த மாதிரியெல்லாம் செஞ்சதுக்கான ப்ரூஃப், இதனால் இப்படி செஞ்சுக்கிட்டாங்க பாருங்க, இப்படி இல்லை ஏதோ ஒன்று யாராவது வந்த மாதிரி இருந்தது, அந்த இடத்துல வேறு நடந்தது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தால் தான் கோர்ட் வந்து அந்த ப்ரூஃபை வச்சு இவங்க கொலையாளியாக இருக்கலாம், அவங்க கொலையாளியாக இருக்கலாம்னு சொல்ல முடியும். அப்படி எதுவுமே இல்லை, யாருமே அந்த ரூம் பக்கம் வரல, அந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்க, தூக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போது கோர்ட் என்ன பண்ணும்? ப்ரூஃப், எந்த ப்ரூஃபுமே கிடைக்கல அப்படின்னா அதை தற்கொலை அப்படின்னு தான் கோர்ட் வந்து சொல்ல முடியுமோ தவிர யாராவது அது அந்த கரெக்டான எவிடன்ஸு ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கணும், இல்லைங்களா? அப்படியெல்லாம் கிடைச்சதா? அதெல்லாம் எதுவும் தெரியாது. சரி, அங்கே நடந்தது கூட உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த பொண்ணே செஞ்சுக்கிட்டாங்களா இல்லை யாராவது செஞ்சாங்களான்னெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அந்த எதுவுமே தெரியாதப்போ கோர்ட் வந்து இப்படி தான் கொடுக்கும். எப்போவுமே கோர்ட் வந்து யாருக்கும் தப்பாக டக்குன்னு வந்து தப்பான ஒரு முடிவெடுத்து ஒருத்தரை குற்றவாளின்னு சொல்லாது. அதனால் கரெக்டான ப்ரூஃப் இல்லாதனால அவங்களையெல்லாம் விடுதலை பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போது அதை தாங்கிக்க முடியாத அவங்க அப்பாவும் இறந்து போகிறார். ஆனால் இந்த நிறுவனம் நடத்துகிற யூடியூப் சேனல் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து உட்காந்து பேசின அந்த ஒருத்தங்க, அதாவது அந்த கணவர் ஒருத்தர், சித்ராவோட கணவர்னு சொல்லப்பட்டது இல்லைங்களா, அவர் வந்து இந்த யாகம் பூஜை, அதாவது சூனியம், அந்த இதெல்லாம் பண்ணார். பில்லி சூனிய பூஜை பண்ணி ஏவல் பண்ணி அதிலிருந்து அவர் வெளியே வந்துட்டார். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் பண்ண அந்த பில்லி சூனியம் தான் அந்த அவங்க சித்ராவோட கேஸ்லேருந்து அவர் வெளியே வர்றதுக்கு, அவருக்கு சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கு காரணமாக இருந்தது. அவர் பண்ண அந்த பரிகார பூஜைகள் தான். பரிகார பூஜைன்னா கூட சாதா பரிகாரம் இல்லை, அந்த பில்லி சூனிய ஏவல் பூஜைகள் தான் அதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதனால தான் அந்த விஷயங்கள்னால சித்ரா வீட்டில் அடுத்தடுத்த மரணங்கள் நிகழுது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அந்த அடுத்தடுத்த மரணங்கள் நிகழுது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதாவது பில்லி சூனிய பூஜை அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க, அவங்க அதை பெருசுப்படுத்துகிறாங்க. உங்களுக்கெல்லாம் ஏதாவது நல்ல தீர்ப்பு வேணும்னா அந்த மாதிரி பூஜை வைங்க. அந்த பூஜை வச்சதுனால தான் அந்த சித்ராவோட கணவர் வெளியே வந்துட்டார். அந்த கேஸ் அவங்களுக்கு ஜெயிச்சதுக்கு காரணம் இந்த பில்லி சூனிய ஏவல் பூஜை தான் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து அங்கே உட்காந்து அவங்க வந்து அங்கே உட்காந்து பேசுகிறாங்க. அது கேட்டப்போ தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததும்மா. அதாவது இப்படி ஒரு பொண்ணு இறந்து போச்சு, அதை தாங்க முடியாமல் அவங்க அப்பா அப்படி பண்ணிக்கிட்டாரோ தவிர எந்த பில்லி சூனியம் ஏவலும் அவங்க வீட்டில் இல்லை. அது வந்து அந்த குட்டிச்சாத்தான் செய்யலை, அவங்க அப்பாவுக்கு தூக்கு மாட்டி விடலை. அந்த பொண்ணுக்கு தன் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கலையே, இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணை வளர்த்தி கடைசியில் செத்துருச்சு பொண்ணு, பரவாயில்ல செத்துப்போன அந்த பொண்ணுக்காவது ஒரு நியாயம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் கூட இருந்தவன் பார்த்துக்குவான்னு நம்பினவன் இப்படி நம்மளை ஏமாற்றிட்டானேன்னு சொல்லி மனசு வருத்தப்பட்டு அவர் இறந்து போனாரோ தவிர அவங்க வீட்டில் எந்த பில்லி சூனியமும் கிடையாது. ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது, இந்த கேஸில் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது வந்து அந்த ப்ரூஃப் எல்லாம் கிடைக்காததும், அந்த அதாவது இதுதான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு எவிடன்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸும் இல்லாததுனால அந்த பொண்ணுக்கு சரியான தீர்ப்பு அந்த ஜட்ஜு கொடுக்க முடியலையோ தவிர அந்த பில்லி சூனிய பூஜை வச்சு அந்த தீர்ப்பு அவங்க வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றிகளையெல்லாம் வாங்கி கொடுத்துறாது.
ஓகேங்களா? அதெல்லாம் உண்மையே கிடையவே கிடையாது. அதாவது அப்படி சொல்லி அவங்களும் செய்கிறவங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை மாதிரி சொல்லி அவங்க வந்து அந்த விஷயத்தை ப்ரமோட் பண்ணுறாங்க. பில்லி சூனியம் பண்ணால், அந்த மாதிரி ஏவலெல்லாம் பண்ணால் கேஸில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரமோட் பண்ண பார்க்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஜெயிக்கவே முடியாது. கடவுளுக்கு எதிராக எதுவுமே நிற்கவே நிற்காது. ஓகேங்களா? இந்த மனசு கெட்டு போனவங்க, அதாவது சந்திரன், மனோகாரகனான சந்திரன் கெட்டு போனவங்கள பில்லி சூனியத்தை அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி கொண்டு போய் உட்கார வச்சாங்கன்னா அவங்க பயத்தில் எதோ வளருவாங்களோ தவிர வேற எதையுமே எங்கேயோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டுலாம் இங்கெல்லாம் நடத்திட முடியாது. அதுவும் இந்த சித்ரா விஷயத்தில் பில்லி சூனியம் வச்சு தான் அவங்க கணவர் வந்து பில்லி சூனியத்தினால் அதை செஞ்சு அவங்க கணவர் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறதையெல்லாம் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அப்படியெல்லாம் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நான் இந்த பதிவு போட்டேன். எந்த இடத்துலையும் இந்த விஷயம் மட்டும் இல்லை, இன்னும் பல இடங்களில் கேஸ் ஜெயிக்கிறதுக்கு, உங்கள் சொத்து உங்களுக்கே கிடைக்கிறதுக்கு, பணம் வர்றதுக்கு, அவங்க ஒரு வீட்டை இழந்துட்டாங்கன்னா அந்த வீட்டை திருப்பி வாங்கி கொடுக்குறோம் அப்படியெல்லாம் சொல்லி பில்லி சூனியம் அந்த வேலைகள்லாம் பண்ணால் அது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தயவு செஞ்சு நம்பாதீங்க. அப்படி நம்பி எதையும் ஏமாந்து போயிடாதீங்க. அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.